அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது அந்த முடி வளர்ச்சிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கைகள்லேயே ஒரு சில ஒரு டாப்பிங் மாதிரி இருக்கும், அது பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு முத்திரை பண்ண போகிறோம். கடந்த பகுதியில் ஒரு சில சுலபமான பயிற்சிகளை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது அந்த வர்மா பாயிண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். தலைகளில் ஒரு 4 பயிற்சி செஞ்சோம். இப்போ இந்த பகுதி 2ல் நம்ம பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம கைகளில் இப்படி வச்சுட்டு இந்த கை இடுக்கில் இருக்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக டேப் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வலது கையுமே சேர்த்து வச்சு இது ஃபுல்லாக இப்படி பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த விரல் இடுக்கில் நம்ம ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். நம்ம கைகளிலும் சரி கால்களிலுமே சரி நிறைய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அது ஒன்றுமே ஒவ்வொரு ஆர்கன் கூட கனெக்ட் ஆகியிருக்கு. இப்போ இதெல்லாம் ரொம்பவே சுலபமாக இருக்குது. நீங்கள் நார்மலாக சேரில் உட்காந்து டிவி பார்க்கும் போதோ சரி, இல்லை ஆஃபீஸில் ஃப்ரீ டைமில் இருக்கும் போதோ கூட இதெல்லாம் நம்ம தாராளமாக செய்யலாம். ஒன்றும் இல்லை, இப்படி கைகள் வச்சுட்டு நல்லா இப்படி டேப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இப்படி டேப் பண்ண போகிறோம். கொஞ்சம் வேகமாக பண்ணிகிட்டே வரலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். தளர்த்திக்கலாம். அடுத்த பயிற்சி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கைகளில் தம் ஃபிங்கர் உள்ளே வச்சுட்டு எல்லா விரலுமே மூடிட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் இருக்கிறத நம்ம ஃபுல்லாக இப்படி டேப் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி இப்படி டேப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே நல்லாவே நம்ம டேப் பண்ணிடணும். இப்படி சைடில் இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி வந்துடும். ஃபுல்லாக வரத்துக்காக நம்ம பண்ணணும். இது மட்டும் பண்ணோன்னா சைடில் மட்டும்தான் வரும். இந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியுமே படாது. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறோம். இப்படி வச்சு பண்ணிவிட்டு சென்டரில் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக பயணிடுது. இதெல்லாம் தொடர்ந்து ஒரு நிமிடம் இருந்து 2 நிமிடம் கண்டிப்பாக செஞ்சுட்டே இருக்கணும். தளர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் மூன்றாவது பயிற்சியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கைகளில் விரல்கள் இப்படி மடக்கிட்டு இந்த நகத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நகருமே நம்ம இப்படி ஒராச போகிறோம். இந்த மாதிரி ஒராசம். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். ஃப்ரீயாக இருக்க டைமில் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம செஞ்சுட்டே வரலாம். இதுக்கு நம்ம தனியாக நேரம் ஒதுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. எப்பப்போ கிடைக்குதோ நம்ம ட்ராவலிங் டைம்லேயோ இல்லை டிவி பார்க்கும் போதோ இல்லை எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கமோ அப்படி பண்ணிக்கிட்டே நம்ம வந்துகிட்டே இருக்கலாம். இந்த விரல்கள் எல்லாமே நகங்க மேலே இப்படி படுற மாதிரி பண்ணணும். இது ஒரு நிமிஷம் தொடர்ந்து நம்ம பண்ணணும். இப்போ நம்ம இந்த பகுதியில் ஒரு சில வினாடிகள் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிற்சியுமே ஒரு நிமிடத்துல தான் பண்ணணும். அது ஒரு 2 முறை பண்ணிக்கலாம். காலையிலையும் பண்ணலாம், இல்லை மாலையிலையும் பண்ணலாம், இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடியுமே செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன்ஸ் கிடைக்கும். அந்தந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவ் ஆகும். இதனால முடி உதிர்றது நல்லாவே தடுக்கும். கூடவே நம்ம டயட்டுங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.